வணக்கம் மக்களே. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐயனார் துணை தான். நம்ம நிலா பார்த்திங்கன்னா சோழன்கிட்ட எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் இது பிடிக்காத கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால சோழனால் மறுப்பு தெரிவிக்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் நிலா சரி எப்போ நம்ம போயிட்டு அட்வொகேட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருங்க, நேற்று நைட்டு தானே சொன்னீங்க, அதுக்குள்ளே எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? நல்லா தான் ஒரு அட்வொகேட்டை பார்க்க வேணாமா? அப்படியா, சரி எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு வாரம் 2 வாரம் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னோடனே, என்னது அவ்வளோ நாள் ஆகுமா? அதெல்லாம் வேண்டாம், நானே நேற்று ஒரு அட்வொகேட்டை ஆன்லைனில் பார்த்து புக் பண்ணியிருக்கேன், நம்ம அவங்களே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு முடிவில் தான் இருக்கீங்க நீங்கள், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அட்வொகேட்டும் என்ன இதுன்ட்டு நிறைய கேள்விலாம் கேட்குறாங்க. அப்புறமா உங்கள் ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஆதார் கார்டா? என்கிட்ட இருக்குது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கொடுக்குறாங்க. நிலாட்ட ஆதார் கார்டு இல்லை, என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னோடனே, ஆதார் கார்டே இல்லாமல் எப்படி உங்கள் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிலாவுக்கும் அதே டவுட் வந்துருச்சு. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க முடியும் மேரேஜை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. சோழன் கிட்ட கேட்குறாங்க, எப்படிங்க ஆதார் கார்டு இல்லாமல் நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணாங்க? சரி ஓகே, நம்ம போயிட்டு இன்ஸ்பெக்டரே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்கள ஸ்டேஷனில் போய் கேட்கணுமா? எதுக்குங்க அப்படின்னோடனே, இல்லை எப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, சரி நாளைக்கு காலைல போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம சோழன் அந்த ஸ்டேஷன் கான்ஸ்டபிளை போய் பார்த்து, இந்த மாதிரி அன்றைக்கி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா, என் பொண்டாட்டி டிவோர்ஸ் கேட்குறானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ, இப்போ அதுக்கு என்னப்பா பண்ணுறது அப்படின்னோடனே, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஆதார் கார்டு அந்த டைம் நாங்கள் உங்கள் வீட்டில் தான் கேட்டிருந்தோம் வெரிஃபிகேஷனுக்காக, அப்படி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் மட்டும் எனக்காக சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்டுக்கிறாங்க. சரி தம்பி, நீ ரொம்ப கஷ்டப்படாத, நான் உனக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிளும் ஒத்துக்கிறாரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.